கொக்கு பற பற கோழி பற பற மைனா பற பற மயிலே பற. பாட்டெல்லாம் வராது, இருந்தாலும் இந்த கொக்கை பார்த்த உடனே பாடணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த இடத்துல நின்று ரப்பரை எல்லாம் முறிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் ரப்பரு மற்ற செடிகள் எல்லாமே வைக்கிறதுக்காக இதை மறுபடியும் ஹிட்டாச்சி வச்சு கிளச்சிக்கிட்டு இருக்கோம். கொக்கு தண்ணி எல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், மீனை பிடிச்சி தான் சாப்பிடும் அப்படின்னு தானே நினைப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஹிட்டாச்சி வச்சு கிளற அடியில் இருக்கிற மண் வரும்போது அதில் நிறைய புழு பொட்டுகள் வருது. அவங்க கண்ணுக்கு தான் அது தெரியவும் செய்யுது. அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த வண்டி மூவ் ஆக அவங்களும் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. புது மண் கிளறின அடுத்த செகண்ட் ஓடி அதிலேருந்து கொத்தி சாப்பிட்றாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற விலை தான். ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த கொக்கெல்லாம் இந்த ஏரியா பக்கமே வந்ததில்லை. இப்போ மண் கிளற ஆரம்பித்ததுக்கப்புறம் இதிலேருந்து புழு போட்டு திங்கிறதுக்காக வந்திருக்காங்க.